பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பாருங்களா? ஆமா. சென்னை வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்களே. எங்க மனசுல ஒரு பெரிய கோட்டை இருக்கலாம் சார் தளபதிக்கு. அந்த கோட்டைக்கு தான் சார் வெற்றி. கோட்டையில இருந்து அமுச்சு விட்டாங்களே, இன்னும் என்ன அவர் கோட்டைன்றது. ஒரு பக்கா டிஎம்கே இவரே வந்து இங்க நிக்கிறாருன்னா அப்ப அந்த அளவுக்கு அவங்க எங்கெல்லாம் கஷ்டப்படுத்திருக்காங்க. அந்த ஐயாவும் டிஎம்கே தான், நானும் டிஎம்கே தான் இருந்தேன். நாங்க இப்ப இருக்கிறோம், அவ்வளவுதான். விஜய் வரணும். விஜய் கூட போல மத்த கட்சி கூடி இருக்காங்களா? இல்ல காசு 200 ரூபாய் கொஞ்சம் தான் வருவாங்க. 200 ரூபாய் கொடுத்தா வருவாங்க, வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். இருக்கிற மக்கள் செல்வாக்கு பார்த்தா அதாவது ஒரு அலை கடலா திறந்துருச்சு. விஜயுடைய யுகம் ஆகி போச்சு. எத்தனையோ யுகத்துல வந்து இது வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் இது ஒரு யுகம். எப்போ ஓட்டு போற விஜய் ஓட்டு போறக்கா மக்கள் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. நைட்டே வந்து வாக்குச்சாவடியில காலையில கிடையாது, நைட்டே வாக்குச்சாவடிக்கு வந்துருவாங்க ஜனங்கள்லாம். 5 வருஷமா எதுவுமே செய்யல. இந்த ஒரு வருஷம் வந்து வீட்டுக்கிட்ட வந்து ரோடு போட்டாங்க, அதுவும் ஒழுங்காவே போடல. திமுக வந்து வேஸ்ட். அது ஒரு பிஎஸ்ஆர். திமுக என்ன செஞ்சிருக்காங்க? ரவுடி சண்டை அதிகமா இருக்கு. திமுகக்கு ரவுடி சண்டை அதிகமா இருக்கு. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? என்ன நடக்காம இருக்கு? எல்லாமே நடக்கதான் செய்யுது. டிஎம்கே தான் தற்கூரி. அனில் குஞ்சி அவங்க தெரியாது, இங்க வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஒரு லூசு. ஒரு வீட்லயே இருந்தா கூட நாங்க ஓட்டு போடுவோம். எதுக்கு வெயில்ல வந்து கஷ்டப்படணும்? வீட்லயே படுத்துக்க சொல்லுங்க, நாங்க ஓட்டு போறோம். டிஎம்கே போட்டாச்சு, காங்கிரஸ் போட்டாச்சு, எல்லாம் ஏமாத்துற பசங்க. சரி, இந்த வாட்டி விஜய் வர. மக்கள் திமுக இந்த அளவுக்கு வெறுக்க காரணம் என்ன? கஞ்சானா? கஞ்சா ரேப். பெண் ஃபுல்லா கஞ்சா இருக்குது, நாங்க காட்டுறோம். ஆனா அதெல்லாம் நீங்க போட மாட்டீங்க. 8:30 வாங்க, நேரடியா உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பசங்க சின்ன சின்ன பசங்க கஞ்சால இருந்து போதை மாத்திரை ஊசி எல்லாமே கிடைக்குது. வரணும், யாரும் வரக்கூடாது. விஜய் வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். ஆமா. ஆனா சென்னை வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்களே. அதெல்லாம் சும்மா கதை. அவர் என்ன பண்ணிட்டாரு? விஜய் தான் வரணும். விஜய் வரணும், எல்லாரும் நல்லது செய்யணும். இந்த சென்னையில விஜய் ஜெயிப்பாரா? பெரம்பூர்ல அவர் நிக்கிற தொகுதியில் ஜெயிப்பாரா? 2 தொகுதியில் நிக்கிறாரு, 2 தொகுதியில் ஜெயிப்பாரா? அவர் தான் வருவாரு. ஜனங்க எல்லாம் அவருக்கு தான் போடுவாங்க. எல்லா தொகுதியுமே அவர் தான் ஜெயிப்பாரு. ஆமா. ஏன், என்ன காரணம்? கஷ்டப்பட்டோம், இப்ப ஏதோ அவர் வந்து எங்களுக்கு செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அதிமுக திமுக எதுவும் செய்யலையா? எதுவும் செய்யல. என்ன செஞ்சாங்க? ஒண்ணும் செய்யல. வந்தாங்க, அவங்க சம்பாதித்தா பார்த்தாங்க, யாருக்கும் செய்யல. தம்பி எதுக்கு வந்திருக்க? எதுக்கு வந்திருக்க? எவ்வளவு பிடிக்கும் விஜய்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? விஜய் ஜெயிப்பாரா? ஜெயிப்பாரு. சிஎம் ஆயிடுவாரா? ஆனா எல்லாமே என்ன சொல்றாங்க, திமுக தான் ஜெயிக்கின்றாங்க. அவங்களுக்கு தெரியாது, இங்க வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஒரு லூசு. லூசா? சென்னையில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். எங்க டிவிக்கே தான். யார் எது பண்ணாலும் அவங்க டிவிக்கே தான். சென்னை வந்து திமுக கோட்டைன்னு சொல்றாங்களே. அவர் கோட்டைலாம் அவ்வளவுதான். 2026ல அவ்வளவுதான். இனிமே டிவிக்கே தான். கோட்டையில இருந்து அமுச்சு விட்டாங்களே, இன்னும் என்ன அவர் கோட்டைன்றது. டிவிக்கே தான். பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பாருங்களா? எல்லா இடத்துலயும் அவர் தாங்க ஜெயிப்பாரு. அதே போல விஜய் மேல இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு நாள் பிரசாத்துக்கு போறாரு, இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவர் வீட்லயே இருந்தா கூட நாங்க ஓட்டு போடுவோம். எதுக்கு வெயில்ல வந்து கஷ்டப்படணும்? வீட்லயே படுத்துக்க சொல்லுங்க, நாங்க ஓட்டு போறோம். வரவே வேணாம் சார். நான் ஓட்டு டிவி கேக்கு தான். சரியா? அவர் தலைவர் வந்து வரலனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. நோ கமெண்ட்ஸ் பண்றதுக்கு அவசியமே இல்லை. அவர் வந்தாலும் வரலனாலும் ஓட்டு அவருக்கு தான். இருக்கிற மக்கள் செல்வாக்கு பார்த்தா அதாவது ஒரு அலை கடலா திறந்துருச்சு. விஜயுடைய யுகம் ஆகி போச்சு. எத்தனையோ யுகத்துல வந்து இது வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் இது ஒரு யுகம். இந்த யுகத்துல வந்து நைட்டும் பகலும் எந்த நேரம் பார்த்தாலும் எப்படா எலெக்ஷன் ஓட்டு போட முடியும், எவ்வளவு நேரத்துல எப்ப ஓட்டு போற விஜய் ஓட்டு போறக்கா மக்கள் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. நைட்டே வந்து வாக்குச்சாவடியில காலையில கிடையாது, நைட்டே வாக்குச்சாவடிக்கு வந்துருவாங்க ஜனங்கள்லாம். விஜய் கூட போல மத்த கட்சி கூடி இருக்காங்களா? இல்ல காசு 200 ரூபாய் கொஞ்சம் தான் வருவாங்க. 200 ரூபாய் கொடுத்தா வருவாங்க, வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். ஆனா எப்பவுமே விஜய்க்கு தான் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. இப்போ சென்னை வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. மீண்டும் திமுக தான் வரும்னு சொல்றாங்களே சென்னையில. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே தான் வரும். டிவிக்கு தான் வரும். சும்மா சொல்லிக்க வேண்டியதான். அப்படி அவங்க வந்து பயந்துட்டாங்க. பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பாரா? பெரம்பூர்லயா? ஃபுல்லா அவர் தான் ஜெயிப்பாருன்னு நான் நம்புறேன். ஜெயிப்பாரு.
இந்த தொகுதியில வந்து விஜய்க்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஜய்க்கு மட்டும் தான் இருக்கும். அவர் தான் வரணும். அவர் மட்டும் தான் வரணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. சென்னை வந்து திமுக போட்டின்னு சொல்றாங்க. திமுக வந்து வேஸ்ட். அது ஒரு டிஎஸ்ஆர்டி. விஜய்க்கு மட்டும் தான் வரும். அவர் மட்டும் தான் வரணும். அவர் மட்டும் தான் வரணும் நாங்க நினைக்கிறோம். விஜய் ஜெயிப்பாருங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு நினைக்கிறோம். ஜெயிப்பார் 100% வாய்ப்பு இருக்கு. ஜெயிப்பாங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். நிச்சயமா வருவாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ சென்னையில மொத்தம் 16 தொகுதி இருக்கு. அதுல எத்தனை தொகுதி டிவிகே ஜெயிக்கும்? எல்லா தொகுதியும் சொல்லலாம். டிவிகே மட்டும் தான் ஜெயிக்கும். எல்லாத்துக்கும் டிவிகே மட்டும் தான் ஜெயிக்கும். வேற ஏதோ வர வாய்ப்பு இல்ல. எல்லாத்துக்கும் டிவிகே தான் ஜெயிக்கும். திமுக எதுவும் செய்யல மக்களுக்கு. திமுக என்ன செஞ்சிருக்காங்க? ரவுடிசம் தான் அதிகமா இருக்கு. திமுகக்கு ரவுடிசம் தான் அதிகமா இருக்கு. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? என்ன நடக்காம இருக்கு? எல்லாமே நடக்கதான் செய்யுது. திமுக வந்ததுனால ஒண்ணுமே இல்ல. திமுக நம்பிதான் இவ்வளவு நாள் எல்லாமே ஓட்டு போட்டாங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே. திராவிட மாடல் சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்றாங்க. அப்படி அவங்க தான் சொல்லிக்கணும். நாங்க சொல்லிக்க முடியாது. எங்களுக்கு அப்படி தெரியல. அவங்க வேணா அப்படி சொல்லிக்கலாம். எங்களுக்கு அப்படி தெரியல. ஜெயிக்கும் டிவிகே டிஎம்கே ஜெயிக்காதா? ஜெயிக்காது, வாய்ப்பே கிடையாது. ஆனா சென்னை வந்து டிஎம்கே கோட்டைன்னு சொல்றாங்களே. வாய்ப்பே இல்ல. டிவிகே கோட்டை. டிவிகே கோட்டை இது. எல்லாம் தொடர்ந்து டிவிகே பார்த்து தற்கூரி அணில் குஞ்சுகள் அப்படின்றாங்களே. டிஎம்கே தான் தற்கூரி. அனில் குஞ்சி. இவரு பக்கா டிஎம்கே. இவரே வந்து இங்க நிக்கிறாருன்னா அப்ப அந்த அளவுக்கு அவங்க எங்கெல்லாம் கஷ்டப்படுத்திருக்காங்க. ஆமா, இது உண்மை. கேளுங்க, நல்லா பஸ் கொடுத்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க டிஎம்கேக. ஆனா எதுவும் செய்யல, எல்லாம் இப்படி ஆயிட்டோம். அதனாலதான் விஜய் வரணும். நீங்க கவலைப்படாத. திமுக எதுவும் செய்யலையா? அப்புறம் மனதைரியத்துல நம்ம பேசலாம். அவங்க ஓட்டு திமுக எதுவும் செய்யலையா? பண்ணலையா? என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே பண்ணல. மாசம் 1000 ரூபாய் தராங்க, ஃப்ரீ பஸ் தராங்க. 1000 ரூபாய் நான் எங்க பணத்தை கொடுத்து அவருக்கு நோவுதா? எங்க பணத்தை கொடுத்து அவருக்கு நோவுதா? நாங்க தான் கஷ்டப்பட்டு அரிசி வேலை, பருப்பு வேலை எல்லாம் ஏறி போச்சு. எதை வாங்கி கொண்டு இல்ல. விஜய் நல்லா செய்வாருங்களா? செய்வாரு. நான் அந்த ஐயாவும் டிஎம்கே தான், நானும் டிஎம்கே தான் இருந்தேன். நாங்க இப்ப இருக்கிறோம். அவ்வளவுதான். விஜய் வரணும். விஜய் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அவ்வளவுதான். மத்தது எதுவும் நாங்க எதிர்பார்க்கல அவர்கிட்ட. ஓட்டு யாருக்குமா? எங்க ஓட்டா விஜய். ஓட்டு விஜய் தான். இதுக்கு முன்ன யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்ன டிஎம்கே தான். அவரோட மனைவி இந்த அம்மா. கட்சியில இருக்கீங்களா நீங்க? நாங்க கட்சியில இல்ல, சும்மா சாதா தான் இருக்கோம். இருந்தாலும் எங்க தேச நாட்டுக்கு பாதி பேருக்கு தராரு, பாதி பேருக்கு தரல. நாங்களாம் ஏழ்மையான குடும்பம் தானே. எங்களுக்கு எல்லாம் எங்க கொடுக்குறாரு ஒரு 1000 ரூபாய்? வசதி ஆகிறவங்க எல்லாம் வாங்குறாங்க. வசதி இல்லாதவங்க எல்லாம் நாங்க நம்பி நம்பி அந்த கட்சியில இருந்து விலகிட்டோம். நாங்க எங்களுக்கு எல்லாம் எங்க கொடுத்தாரு? கொடுக்கவே இல்லை. அப்படின்னும் போது வாங்குறவங்க தான் வாங்குறாங்க. இல்லாத ஏழைகள்லாம் எங்க செய்யறாங்க? பக்கா டிஎம்கே. அவரு பேர் போனவர் ஒரு டிஎம்கேல. அப்படியாப்பட்டவரே மாறிட்டாருன்னா அப்ப அந்த அளவுக்கு அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்காங்க. விஜய் கூட்டம் மத்த அதிமுக திமுக இது போல கூட்டிருக்காங்களா இந்த கூட்டம்? அப்படி கூட்டம் எல்லாம் கிடையாது. எல்லாருமே உணர்வுபூர்வமா வந்த கூட்டம் தான். சும்மா சாதாரண விஷயமா எல்லாருமே பணம் கொடுத்து வர்ற கூட்டம் கிடையாது. இது உணர்வுபூர்வம். நாங்கெல்லாம் வந்து மாட்டு கட்சியில இருந்து எல்லாம் மாறி எல்லாமே வந்து சேர்ந்தோம். இப்ப நான் வந்து முதல்ல வந்து ஒரு 4 ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டு தான் வந்து மாட்டு கட்சி போட்டுட்டு இருப்பான். இப்ப எங்க சமுதாயம், எங்க சொந்த பந்தம், நம்ம சம்பந்தக்காரவங்க எல்லாமே டோட்டலா எனக்கு 2 ஓட்டு போட்டுல 60 ஓட்டு சொல்லி வச்சிட்டேன். நானே 60 ஓட்டு சொல்லி வைக்கிறேன்னா அப்ப நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? மொத்தம் விஜய் அலைய வந்து யாருமே தடுக்க முடியாது. ஆனா இது சென்னை வந்து திமுக கோட்டைன்னு சொல்றாங்க. அது கோட்டையில தகர்ந்துருச்சுங்க. அது நேத்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தூத்துக்குடி அப்ப பார்த்தோன்னே கோட்டையில தகர்ந்து போச்சு. இப்ப வந்து தோல்வி விளிம்புல எல்லாருமே இருக்காங்க. யாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அலை வந்து பெரிய அலை. இது வந்து விசில் புரட்சி. அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ விஜய் பிரச்சாரம் பண்ற போறதுல பக்கத்து மாவட்டம் தான் ஆளை கூப்பிட்டு வராங்க. இங்க வந்து பக்கத்து மாவட்டம் கிடையாது. இது மெட்ராஸ்ல இருக்கிற பக்கத்து மாவட்டமா? மக்கள் வந்து சேர அவர் வந்து வர வேணாம்னு சொல்றாரு. அவர் உட்கார்ந்த இடத்துல இன்னும் ஒரு 2 நாள்ல ஒரு பெரிய வீடியோ ஒன்று போடுறாரு. அந்த வீடியோ வந்து மொத்தம் டோட்டலா கம்ப்ளீட்டா ஆப்போசிட் டீம் ஆப் ஆயிரும். அவர் வந்து பேட்டி கொடுக்க போறாரு. ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. 2 நாளுக்கு முன்னாடி எலெக்ஷன் 2 நாளுக்கு முன்ன வந்து அந்த பேட்டி டிவில லைவ் பண்ணிடுவாங்க. இப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து அவரை கல்ல பார்த்தா போதும். நாங்களாம் எனக்கு இப்ப 61 வயசு ஆகுதுப்பா. அவர் கல்ல பார்க்க வந்து நிக்கிறோம்னா அப்புறம் என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப அந்த சென்னையில இந்த போலீஸ் போதுமான அளவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? இன்னைக்கு இப்ப பாதுகாப்பு பயங்கரமா பாதுகாப்பு. அப்ப இல்ல ஒரு வாரத்துக்கு முன்ன கூட கிடையாது. இப்ப இந்த எல்லாமே போலீஸ் எல்லாம் மாத்துறாங்கல்ல. அந்த காவல் ஆணையர் மாறினதுக்கு அப்புறம் மாத்துற டிஜிபி சார் எல்லாருமே மாத்துறாங்கல்ல. மாத்தி IAS IPS எல்லாம் மாத்துறாங்கல்ல.
அம்மா மக்கள்லாம் ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. ரெண்டாவது கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். போலீஸ் பாதுகாப்பு 3 மடங்கு அதிகமா போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. எலெக்ஷன் முடியட்டும். 23 முடிஞ்சா 24 அப்ப நீங்க போய் பேசிக்கலாம். ஆனா டோட்டல் மொத்தமே வந்து இது வந்து யுகம் ஆயிப்போச்சு. கட்சி மாறுபாடு கிடையாது. விஜய் யுகம், விசில் புரட்சி, விஜய் யுகம் பெரிய அலை. இந்த அலையில வந்து யாருமே மீண்டு வர முடியாது. ஆப்போசிட் கட்சிக்காரங்களை யாருமே மீண்டு உள்ள வர முடியாது. அவர் அலை வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய அலையை அடிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் எங்க வீட்டுல இருக்க சின்னங்க 2 வயசு பிள்ளைங்க கூட வந்து எல்லாம் விஜய் மாமா ஓட்டு சொல்லுது. என் பேரன் பேச்சு 5 பேர் இருக்காங்க. எல்லாருமே விஜய் தான். விஜய் 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 புரட்சி, அவ்வளவுதான். இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? விஜய்க்கு தான் ப்ரோ இருக்கும். எங்கேயுமே விஜய்க்கு தான் ப்ரோ இருக்கும். இப்ப விஜய் கூற கூட்டம் மத்த கட்சி கூடி இருக்காங்களா இது போல? ப்ரோ வாய்ப்பே இல்ல ப்ரோ. விஜய்க்கு தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம். ஆனா இந்த சென்னை வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்களே. யார் கோட்டை வேணா இருக்கணும் ப்ரோ. விஜய் தான் ப்ரோ அங்க ராஜா மாரி இருப்பாரு. பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பாருங்களா? ஜெயிப்பார் ப்ரோ. கண்டிப்பா எல்லாத்துலயும் ஜெயிப்பார் ப்ரோ. பெரம்பூர்ல எல்லாத்துலயும் அவதான் ஜெயிப்பார். எல்லா தொகுதியிலயும் தளபதிக்கு தான். தளபதிக்கு மட்டும்தான் வெற்றி. ஆனா சென்னை வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்களே. எங்க மனசுல ஒரு பெரிய கோட்டை இருக்கலாம் சார் தளபதிக்கு. அந்த கோட்டைக்கு தான் சார் வெற்றி. பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பாருங்களா? ஆமா, எப்படி சொல்றீங்க? தளபதி தான் ஜெயிப்பாரு. எங்கேயுமே பெரம்பூர் எல்லாம் ஆல் ஏரியா அவர் ஏரியா. விஜய் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஆமா. உங்க ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் தான். என்ன காரணம்? விஜய் என்ன டிஎம்கே போட்டாச்சு, காங்கிரஸ் போட்டாச்சு, எல்லாம் ஏமாத்துற பசங்க. சரி இந்த வாட்டி விஜய் வரட்டும். திமுக தான் மாசம் 1000 ரூபாய் தராங்க. அந்த 1000 ரூபாய் வேணாம். அந்த 1000 ரூபாய் பத்தி நான் ஒன்னும் சாப்பிடணும் இல்ல. நான் எவ்வளவு பைசா சம்பாதிச்சு அடிக்கிறேன். விஜய் வரட்டும், மாற்று வரட்டும். விஜய் எம்ஜிஆர் மாதிரி வரணும்னா எம்ஜிஆர் மாதிரி செய்யணும். ஆனா இது சென்னை வந்து திமுகவின் கோட்டை ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாங்களே. ஆமா, யார் சொன்னது? காலத்துக்கு அவங்களே இருப்பாங்களா? அவங்களே தளபதி, அவங்களே பாட்டமா எல்லாம் இருப்பாங்களா? சொல்ல வரட்டும். விஜய் என்ன சொல்ல போற? நான் டிவிக்கு சொல்ல போறேன். டிவிக்கு என்ன சொல்ல போறியா? டிவிக்கு ரொம்ப பிடிக்கும். டிவிக்கு ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? விஜய்க்கு தான். எப்படி சொல்றீங்க? அவர் இந்த தடவை ஒரு தடவை மாற்றத்தை கொண்டு வரலான்ட்டு எல்லா மக்களுமே அதை எதிர்பார்க்கறாங்க. அதனால கண்டிப்பா விஜய் தான் வருவாரு. ஆனா இது சென்னை வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்களே. சொல்றாங்க தாங்க, எல்லாமே திமுக கோட்டை தான். இந்த ஒரு தடவை நம்ம கோட்டையை எடுத்துட்டு வருவோம், விஜய் கோட்டையா கொண்டு வருவோம். ஏன்னா எல்லா மக்களுமே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அதனால கண்டிப்பா விஜய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க ஓட்டு யாருக்கு? டிவிக்கு ஆஃப் கோர்ஸ் என் ஃபேமிலி ஃபுல்லாவே டிவிக்கு மட்டும் என்ன தான். காரணம்? டிவிக்கு போற என்ன காரணம்? எதுவுமே இல்ல. தளபதி இஸ் ஃபார் ரீசன். ஸ்பெஷல் சிந்தனா என்ன காரணம்? காரணம் விஜய் பிடிக்கும். அப்போ திமுக பிடிக்காதா? திமுக பிடிக்காது, விஜய் பிடிக்கும். விஜய் ஒருவாரு நல்லா செய்வாருன்னு நினைக்கிறோம். மக்கள் திமுக இந்த அளவுக்கு வெறுக்க காரணம் என்ன? கஞ்சானா, கஞ்சா ரேப்னா, பெண் ஃபுல்லா கஞ்சா இருக்குது நாங்க காட்டுறோம். ஆனா அதெல்லாம் நீங்க போட மாட்டீங்க. ஓரனா இருனா பேசுறேன். திருப்பி மைக் என்கிட்ட காட்டுங்க, நான் பேசுறேன். நைட் 8:30 வாங்க, நேரடியா உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பசங்க சின்ன பசங்க கஞ்சால இருந்து போதை மாத்திரை ஊசி எல்லாமே கிடைக்குது. ரோட்ல நின்னு அடிக்கிறாங்க. லேடிஸ் பாதுகாப்பே இல்ல. நீங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் கிட்ட யாருமே சப்போர்ட்டே கிடையாதுண்ணா. பக்கத்து R3 போட்ட பக்கத்துல தான் எங்க வீடு. ஆமாண்ணா. அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா வந்து பாக்குறாங்க தான், இல்லன்னு சொல்லல. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? மறுநாளே அடிக்கிறானுங்க, வீட்டை பார்த்து அடிக்கிறானுங்க. 13 வயசு பசங்க சின்ன குழந்தைங்க ஒண்ணுமே கிடையாது. பாருங்க. நீங்க அப்படி பேசுவாங்க. அதனால எல்லாருமே பார்க்கலாம். 13 வயசு பசங்க கூட கஞ்சா ஊசி போடுறாங்கண்ணா. கண் எதிரிலே நாங்க பாக்குறோம். இதுக்கெல்லாம் வந்து பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்ல திமுக ஆட்சியில. அதனால பெண்கள் சப்போர்ட் எல்லாமே டிவி கேக் தான். ஆனா மாசுப்ரமணியன் என்ன சொல்றாரு? 0% கஞ்சான்றாரு. கஞ்சாவே இல்லன்றாரு. ஹாஸ்பிடல்ல கஞ்சா செடி வளர்த்த வீடியோ இருக்கு பிரதர். அவர் சொன்ன மறுநாளே இருக்கு. கஞ்சா செடி வளர்த்த வீடியோ இருக்கு. அவர் சொல்லுவாருதான் சரிங்களா? கிட்னி திரலன்னு சொன்னாங்க, அந்த வீடியோவும் இருக்குது. கேட்டா அது முறைகேடுன்னு சொல்றாரு அவரு. சரிங்களா? எல்லாமே நடக்குதுதான் விஷயம். நீங்க இத லைவா போட்டா நாங்க முன்னால பேசுவோம். நீங்க எடிட் பண்ணி திமுக வந்து ஃபுல்லா போடலாம் கேளுங்க. பேசுங்க. திமுக வந்து இந்த வாட்டி கண்டிப்பா வராதுண்ணா. டி நகரை பொறுத்த வரைக்கும் ரோடு சரியில்லை, கஞ்சா, பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே கிடையாது. திமுகவின் கோட்டைன்றாங்களே சென்னை. யாரு அப்படி கிடையவே கிடையாதுண்ணா. யார் நான் சொன்னா அது ஃபர்ஸ்ட் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டிவிக்கே தான். மக்கள் எல்லாருமே மாற்றம் தான் எதிர்பார்க்கறாங்க. முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பே இதுக்கு இல்ல. முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியில கஞ்சாலாம் எதுவும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு இல்லண்ணா. ஆனா இவங்க ஆட்சியில வந்து இந்த 5 வருஷத்துல சின்ன குழந்தையில இருந்து எல்லாருமே ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. எங்க வேணும் நான் சொல்லுங்க. எல்லா சின்ன பசங்களை போய் கேட்டா கூட எங்க இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு திமுக ஆட்சியில. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம்ல,
கம்ப்ளைண்ட் பண்ண 4 பேர் மறுநாளே ஜாமீன் வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. சோழிங்கநல்லூர்ல, கண்ணகி நகர்ல, இங்க டி நகர்ல பண்ணிருக்காங்க. அதுக்கு மீடியாவே எதுவுமே சப்போர்ட் பண்ணல. அப்ப அப்படி இருக்கும்போது யார் தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணவங்க பேர் எப்படி வெளியே லீக் ஆகுது? நீங்க சொல்லுங்க. ஆமா, அவங்க தான் லீக் பண்றாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னா என் பேர் எப்படி, குற்றவாளிக்கு எப்படி என் பேர் தெரியும்? அப்ப கஞ்சா விக்கிறவங்க வெளியே வந்து 4 பேரை மர்டர் பண்ணிடுறாங்க சார். அப்ப கஞ்சா விக்கிறவங்க போலீஸ் சொன்னா ஆமா, கண்டிப்பா தான். சரிங்களா? குழந்தைங்களுக்கு கூட தெரியும் எங்க பிளாக்ல சரக்கு விக்கிறாங்கன்னு. நீங்க வாங்க எங்க வீட்டான வாங்க, காலையில 6 மணிக்கு நான் காட்டுறேன் வாங்க. பிளாக்ல சரக்கு ஓடும் போது நான் காட்டுறேன் வாங்க. விஜய் வந்தா இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாறும் தான். மாத்தினாதானே மாறும். நம்ம இவங்களே நம்ம எப்படி மாறும்? அதனால அவர் வந்து இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. நான் வந்து டாஸ்மார்க் ஒழிப்பாங்க போல எதுவுமே சொல்லல. சொன்னவங்க யாரும் செய்யல பிரதர். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒழிக்க முடியும். அவர் முழுசா ஒழிக்கிறேன்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒழிக்கிறேன்னு. ஏன்னா அது உடனே எல்லாம் ஒழிக்க முடியாது. சரிங்களா? நம்பர் 1 தமிழ்நாடுன்றாங்களே. தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்குன்றாங்களே இந்தியாவிலே. எதுல? தமிழ்நாடு எல்லாத்துலயும் சட்ட ஒழுங்குல. இல்ல பிரதர், அது இல்ல. தமிழ்நாடுல அங்க ஆந்திரால இருக்கிறோம். தமிழ்நாட்டுல தான் இருக்கும். சரிங்களா? எங்க நான் இதுவா இருக்கு பேசுறோம், தமிழ்ல தானே பேசுறோம். இல்ல சட்ட ஒழுங்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுண்ணா. அப்ப இங்க பேசுறவங்க அடக்கனா எல்லாம் தமிழ்நாடு தான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா தளபதி வந்தா மாத்துவாருண்ணா. ஏன்னா வந்து நாங்க இதுல இருக்கிறதுனால நான் பேசல. ஓகேங்களா? நாங்க வந்து டைரக்டா போய் மக்களை சந்திக்கிறோம், பேசுறோம், அவங்களோட குறைகளை எல்லாம் கேக்குறோம்.